ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் ஆர்கிங்களுக்கு இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா சண்டே மினி வாக் தான். என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஒயிட் பாஸ்தா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பண்ண போகிற பாஸ்தா நேம் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் பாஸ்தா. உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பாஸ்தா இருக்கோ அதை நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு தான் பண்ண போகிறேன், அதனால எனக்கு ஒரு பாக்கெட்டே போதும். ஃபஸ்ட் அதை பிரித்து கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட மறந்துடாதீங்க. ஒரு கால்வாசி வெந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு மைதா மாவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மட்டும் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். என்ன கிளிப் பார்த்திங்கன்னா வேக வச்சிருந்த பாஸ்தாவை 3 வாட்டி கழுவி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மைதாவையும் பட்டரையும் கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. கெட்டியான பதத்தில் கலந்துக்கோங்க. கலந்தக்கப்புறம் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அது ஒரு க்ரீமியான பதத்தில் வரையும் கலந்துகிட்டே இருங்க. ஒரு க்ரீமியான பதத்தில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் வெஜிடபிள் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணலை, வெறும் பாஸ்தா மட்டும் தான் போட்டு பண்ணுறேனே. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தனியாக எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாம். இதில் போட்டதுக்கப்புறம் 4 அல்லது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு 2 கலக்கிட்டு அடுப்பை விட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஒயிட் பாஸ்தா ரெடி. ஒரு வழியாக ஒயிட் பாஸ்தா செஞ்சு முடிச்சாச்சு. நான் கூட ஸ்டார்டிங்கில் சொதப்புன்னு நினச்சேன், ஆனால் ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. எதுவும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.